Okay. Okay. Yesterday, ஓகே. நேற்று பார்க்கும்போது ஒரு முக்கியமான பார்த்தோம். ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு காமிச்சு பட் அவங்க மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிபிடி வைஸ் உங்களை லேர்ன் அப் பண்ணிட்டு தென் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கொடுக்கும், அதையும் நீங்க பார்த்து அது தனியா இருக்கிற ப்ராஜெக்டே ஒரு ப்ராஜெக்ட் அது எப்படி அந்த மாதிரி லைன் அப் என்ன போகுது. பிபிடி வைஸை முடிச்சிடணும். பிபிடியை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு போனால் பிபிடியோட ஸ்லைடு நம்ம எங்கேயாவது எப்படி சொல்ல மிஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஏதோ அதனால நான் நடந்தது இன்னைக்கு கண்டினியூ பண்றேன். ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆகலாம். நேற்று பார்த்ததையும் நான் ஒன்ஸ் மோர் நான் வந்து நான் இவ்வளோ நேரம் பேசுனது கேட்டுச்சா? எனிவன் எல்லாத்தையும் கேட்க தானே செஞ்சு. ஓகே, சாரி, ப்ளூடூத் கனெக்டாக இருந்திருக்கு, எனக்கு தெரியல, அதான் வாய்ஸ் மட்டும் கேட்காம போயிடக்கூடாதுல்ல. சரி, ரைட், ஓகே. சிஎஸ்எஸ் வைஸில் நாளைக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த செஷன்ஸை கண்டினியூ பண்ணலாம். சரி, அந்த ப்ராஜெக்ட் வச்சு அப்போ தான் கொஞ்சம் இன்னும் லேனப்பாக இருக்கும். நேற்று நடந்ததே நான் இன்னொரு டைம் ரீகால் பண்ணிகிட்டே என்டர் ஆகிறேன். அப்படியே நம்ம ஸ்லைடை கண்டினியூ பண்ணி போகலாம். சரியா? ஸோ வரி பண்ணாதீங்க. இன்கேஸ் இதில் கொஞ்சம் டவுட் வருது, எனக்கு குழப்புது வைக்குதுன்னா ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஏதாவது சேட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகேவா? மைக் கூட ஆன் பண்ணி பேசலாம், பட் உங்களோட விஷயம். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. ஸோ எஸ்டர்டே பார்த்தது ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அண்ட் தென் மீடியா கொரிஸ் ரெஸ்பான்சிவ் பேசிக். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்க்கு பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டேன், மீடியா கொரிஸை பற்றி கொடுத்துட்டேன், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை பற்றி என்னங்கிறத சொல்கிறேன். நேற்று நம்ம பார்த்தபடி பார்த்தா ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்கிறது நீ உன் வெப்சைட்குள்ளே நீ வந்து எங்கேனாலும் உன்னோட ஆஃப்லைனான ஸ்பேஸை கனெக்ட் பண்ணி உன்னோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான். அது எப்படின்னா அலைன் பண்ணிக்கலாம், உன்னோட ஸ்பேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ பார்டர் தான் நம்மளோட வெப்சைட்னா உள்ளதை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு அலைன் பண்ணி எங்கேனாலும் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுதான் நேற்று ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லேயே 2 டைப் வருது. ஒன்று ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர், இன்னொன்று ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர், ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னா என்ன அப்படின்னா ஓவராலாக ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே சின்ன சின்ன பாக்ஸை வைக்கிறது. இந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் என்ன மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஓவராலாக பேக்ரவுண்டில் அந்த சின்ன சின்ன பாக்ஸை சுற்றி வெளியே ஒரு பெரிய பாக்ஸாக தெரியுது தான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படிங்கிறத நேற்று இதை பார்த்தோம். பை டிஃபால்ட்டாக there is only one flex line per flex container. ஒரு லைன் ஆஃப் ஷார்ட்டபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, இதில் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் 4 மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், விச் இஸ் கால்ட் பிளாக், இன்லைன், டேபிள், பொசிஷன். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் ஓவராலாக நான் லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் ஒரு எக்ஸாம்லாம் வேணால் உங்களுக்கு காமிச்சிட்டு வேணால் ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? மீன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி என்ன பார்க்க போகணும். பிகாஸ் இந்த பிளாக் இன்லைன்ஸ்லாம் இவங்க அவ்வளோவா எக்ஸாம்பிள்ஸ் செப்பரேட்டடாக கொடுக்கல, அதனால நான் என்னென்னு சொல்கிறேன் ரைட்டா. ஸோ பிளாக், இன்லைன், டேபிள், பொசிஷன், இதில் 4 மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்க நேற்று. அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் இதை நம்ம நேற்று பார்த்தோம். ஒவ்வொரு ஐட்டம்குள்ளேயும் எப்படி செக்மெண்ட்டாக இருக்குன்னு. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஏதோ ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். நன்னும் அதாவது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்னு நம்ம கொடுக்கல அப்படின்னா இதை எதையுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு நேற்றே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த கண்டெய்னரும் அந்த இருக்கிற ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டமை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸை வந்து கிராஸ் நேம் வச்சுருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸை வந்து மெயின்னு வச்சுருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட்டு, எண்டு அண்ட் தென் மிடில் இருக்கிற ரேஞ்சஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே, மெயினுக்கும் கிராஸுக்கும், இது ரெண்டுமே நேற்று நம்ம பார்த்தோம்.
ஓகே. அது எப்படி ஸ்டார்ட்னா கிராஸில் வந்துட்டு இது ஸ்டார்ட் இது எண்டு பிட்வீனில் உள்ள ஸ்பேஸை சைஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெயின் இது ஸ்டார்ட் இது எண்டு மிடில் உள்ள சைஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி ரைட். இது வரை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு மாதிரி வேகமாக ரீகால் பண்ணிட்டேன்னா யாருக்கும் எதுவும் திரும்ப எதுவும் சொல்லணுமா? குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இதை மட்டும் நடத்துங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் அனுப்புங்க. ஆல் ஓகே. சரி ரைட். ஓகே. எதுவும் நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. சரியா? சரி, இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னங்க பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஸோ பாக்ஸுங்கிறது எப்படி செக்மெண்ட் ஆகணுங்கிறத நம்ம ஈஸியாக ஒரு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டு பார்க்குறோம். அப்போ அதுலேயே வந்துட்டு ஏன் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். நம்மளை சுற்றி பார்க்கவும் நிறைய டைரக்ஷன் இருக்கும். ரைட் இருக்கும், லெஃப்ட் இருக்கும், டாப் இருக்கும், பாட்டமுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஆனால் பாட்டம் சைட்ஸில் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். பட் லெஃப்ட் சுற்றி அண்ட் தென் ரைட் சுற்றி பேக்வேர்டு இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக் இது எல்லாமே வரும். ஸோ இதுதான் நம்ம டைரக்ஷன் ஓரளவுக்கு சின்ன வயசுல வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த வெப்சைட்டில் சிஎஸ்எஸ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, which is used to set the direction of the flexible items inside the flex container. Its default value is row left to right, top to bottom. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அதில் இருக்கிற ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்னு செட் பண்ணுறது தான் இதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது டிஃபால்ட்டாக என்னன்னு மென்ஷன் ஆகிருக்குன்னா ரோனுங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் மென்ஷன் ஆகிருக்கும். விச் இஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். அதாவது இந்த சைடு வர சின்டாக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான வேல்யூ என்னன்னா ரோ. அப்போ டிஃபால்ட்டாக இருக்கிறது ரோன் தான் இருக்கும். அது எப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் தான் ஸ்டார்ட் ஆகும். அது மீன் நம்ம இப்போ த அதர் பாசிபிள் வேல்யூஸ் ஆர் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டேன்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, லெஃப்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிச்சிருக்கோம். இது நம்மளோட ஃபார்மல். அதே மாதிரி அது டிஃபால்ட்டாக லெஃப்ட் டு ரைட்டில் தான் இப்படி ஸ்டார்ட் ஆகி முடியும். டாப் டு பாட்டம் தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து பாட்டமில் தானே இருக்குது. அப்படி ஒன்றும் இங்கேருந்து ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை இங்கேருந்து ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. கரெக்டு தான். ஸோ அது நார்மலான பீஸ். அந்த நார்மலை தான் இங்கே நேம் என்ன வச்சுருக்காங்க, ரோன்னு வச்சுருக்காங்க. அப்போ மீது என்ன பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த சின்டாக்ஸில் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டி. அதோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கலாம்னா ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ். இது ரோ தான் டிஃபால்ட். நீ இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்காமையே அப்படி தான் வெப்சைட்டில் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இதை வச்சு என்ன எக்ஸாம்பிள்ஸ் வருதுங்கிறத பார்க்கலாம். சரி, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஆக்சுவலாக டைரக்டாகவே இவங்க ரோ ரிவர்ஸ்க்கு போயிருக்காங்களா? சரி, ஓகே. ரோ ரிவர்ஸ் தான் போயிருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஒரு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலராக பாக்ஸ் இருக்கு. ஆனால் ஸ்டார்ட் ஆகுறது ஏபிசிடி அது மாதிரி ஆப்போசிட்டாக வந்துருக்கு, ரிவர்ஸில் வந்துருக்கு. ஸோ அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ரிவர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அப்போ எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம். H1 ஒரு டேக் அதே மாதிரி வச்சுக்கோங்க. div id equals to main. ஓகேவா? ஸோ div ஒன்று இருக்கு. divக்குள்ளேயே எத்தனை div? A B C D E F 6 div வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு 6 divனா 6மே ஒரு பாக்ஸாக ஜென்ரேட் ஆகுதுன்னு. கரெக்டு தானே? பட் ஓவராலா ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள புரியுதா? இங்க ஒரு சின்ன பார்டர் லைன் இருக்கா? இது ஃபுல்லா எதை சொல்லியிருக்கு அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். உள்ள இருக்கிறதுலாம் என்ன ஃப்ளெக்ஸ் ஐட்டம். அப்போ ஒவ்வொரு பாக்ஸ் நம்மளுக்கு தெரியும். பாக்ஸ் கிரியேட் பண்ணாலே டிவ் வைக்கணும். டிவ் எப்படி செப்பரேட்டடா பிரிச்சு கொண்டு போகணுங்கிறத நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லையும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இவங்க நீட்டாக இங்கே கொண்டு போயிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டா? ஃபர்ஸ்ட் டிவுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா ஐடின்னு ஒரு வச்சிருக்காங்க விச் இஸ் கால்ட் மெயின். மீதி எல்லா டிவுக்கும் ஒன்றும் வைக்கல. ஆனால் இன்லைன்ல ஸ்டைல் எழுதியிருக்காங்க விச் இஸ் கால்ட் பேக்ரவுண்ட் கலர் கோரல். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கலர் எழுதி மட்டும் வச்சுட்டாங்க. சரியா? இப்போ இந்த ஐடியை கால் பண்ணி ஸ்பேஸ் டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செலக்டர்ஸ். இங்கே செலக்டர்ஸ் நடக்கு. ஹேஷ்டாக் மெயின் எங்கே இருக்குன்னு தேடும். இந்த டிவுக்குள்ளே இருக்கிற எல்லா டிவும் நான் ஸ்பேஸ் டிவ்னு கொடுத்தனால இந்த ஐடிக்குள்ளே இருக்கிற எல்லா டிவுமே வித் 50 ஹைட் 15 கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்னவா ஆயிடும்? வித் 50 ஹைட் 50 ஒரு பாக்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இங்கேருந்து தான் ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலாக ABCDEF வரை இங்கே தான் ஜென்ரேட் ஆகி நிற்கும். ஓகேவா? நீ ஸ்டைலில் இன்லைனில் கலர் கொடுத்தனால அது ஒவ்வொரு கலர் அசம்பிள் ஆகிடும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஐடியை அந்த மெயினை கால் பண்ணி வித் அண்ட் ஹைட் 400 பிக்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இந்த 400 எதை சொல்லுது அப்படின்னா, இந்த இருக்கா, இந்த ஒரு சின்ன லைன், இந்த லைனை சொல்லியிருக்கு. ஓகேவா? அந்த சின்ன லைனை நம்மளுக்கு தெரியணும்னு காண்டி தான் இந்த பார்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, which is 1 pixel solid. அந்த கிரே கலருக்கு உண்டான கலர் 1 பிக்சலுக்கு தான் அந்த லைன் டிஸ்பிளே ஆகுது. அதனால தான் நம்ம அவுட்புட்டில் ரொம்ப லைட்டராக ஒரே ஒரு சின்ன கோடு லைன் மாதிரி தெரியுது. இதுதான் 1 பிக்சல் சாலிட் அந்த கிரே கலர் C3 ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா அது. ஓகே, இது வர நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை அப்ளை பண்ணுறாங்க. பட் நீ ஃப்ளெக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறதுனால உன்னோட டிஸ்பிளே என்னவா இருக்கும்னு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணணும். இதுதான் நான் நேற்று பார்த்த எக்ஸாம்லையும் சொல்லியிருந்தேன். அப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எழுதணும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ நீங்கள் ரோன்னு போட்டிருந்தா அப்படின்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். A B C D அப்படின்னு F வரை வந்திருக்கும். ரோ ரிவர்ஸ்ன்னு கொடுத்தனால இங்கே இருக்கிற A ரோ படி ரிவர்ஸ்ன்னு பார்த்தா இங்கே வந்துடும். அப்போ A B C D E F ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இது புரிஞ்சுதா? இதில் எனி டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? திரும்ப நடத்தணுமா அந்த எக்ஸாம்பிளாக? சாரி, நடுவில் கேள்வி கேட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். புரியலைன்னா நம்ம திணறிடுவோம் ஃபியூச்சரில். அதனால தான் ஒரு தம்ஸ்அப் கேட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ரைட், தர்ஷனா ஃபசிலா செகண்ட் சூப்பர், மலேசியா செகண்ட் சூப்பர், அதர் தென் தட் ஃபாத்திமா சூப்பர். ரைட் மேடம், சரி. நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ரோன்னு எடுப்போம், இது ஃபுல்லாக காலம்னு எடுப்போம். அப்போ காலம் ரிவர்ஸ்னால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன கெஸ்ட் சில பேருக்கு வந்துக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸோ காலம் வேல்யூ, ஃபஸ்ட்டு காலம் வேல்யூனா என்ன அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இதுதான் காலம், இதுதான் ரோ. நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி H1 டிவ் வச்சு அதே ஐடி, அதே ஸ்டைலு, அதே 6 டிவ் வச்சு அந்த ஐடியை கால் பண்ணி 50 பிக்சல் கொடுத்துட்டு அந்த ஐடி ஸ்பேஸ் டிவ் செலக்டராக மென்ஷன் பண்ணி இருக்கிற எல்லா டிவுக்கும் 50-50ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அது கலரில் விசிபிள் ஆகுது. இப்போவும் நீ இவ்வளோ தூரம் பண்ணது வந்து எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னா ABCDEF இப்படி தான் வந்திருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு அங்கே போட்டிருந்தான், ரோவாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஸோ அது ரோவாக தான் இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த மெயினை கால் பண்ணி அந்த ஐடியை கூப்பிட்டு வித் ஹைட்டு 400 பிக்சல், அதே பார்டர் 1 பிக்சல் இந்த இருக்குல்ல அந்த லைனு, இந்த லைனை கூப்பிட்டுருக்க. அதே மாதிரி டிஸ்பிளே என்னன்னு சொல்லிட்டேன், ஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னதை ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு சொல்லிட்டேன். அப்போ காலம்னு அதை எப்படி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் மீன் இங்க இருந்து எடுக்குது. ஸோ ABCDEFன்னு இந்த மென்ஷன்ல இறங்கிருக்கு. மீன்ஸ் காலம்ல இறங்கியிருக்கு. இவ்வளவுதான். எப்படி காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்க இருந்து A ஸ்டார்ட் ஆகும், ABCDEFன்னு இருக்கும். இதுதான் ஆப்ஷன். இதுவும் ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன், புரியலன்னா கேளுங்க. ரைட்டா? காலம் ரிவர்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, காலம் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதே ABCDன்னு இருக்கு. பட் மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் அலாகேட் ஆயிருக்கு. நீ அந்த ஸ்பேஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீ முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் பார்த்தாங்க. இப்போ நீ காலம் சொல்லிட்ட, யார்கிட்ட டிஸ்பிளேட்ட சொல்லிட்ட, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை நீ மாற்றிருக்க. இதுதான் கான்செப்ட். கரெக்டா? டிஸ்பிளேல ஃப்ளெக்ஸ்ன்னு சொன்ன உடனே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு கண்டெய்னர் ஃப்ளூயிட் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போது இந்த இடத்தையும் ஒரு ஸ்பேஸாக ஒரு நபராக கன்சிடர் பண்ணி அது சேர்த்துக்கும். புரியுதா? நீ இப்போ ரோலை வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இந்த ஸ்பேஸ் இங்கே இருக்குது. சப்போஸ் A வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு ABCDEFன்னு வந்தாலும் இங்கே இந்த ஸ்பேஸ் காலியாக தான் இருக்கும். கரெக்டாக? இதே மாதிரி இங்கே காலியாக இருக்கும். அதே தான் எங்கே நடந்திருக்கு, கீழேயும் நடந்திருக்கு. இந்த காலியாக இருக்கிறதையும் ரிவர்ஸில் போட்டால் அப்போ இங்கேருந்து காலியாக தானே வரும். அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. காலியாகி FEDCBA ரிவர்ஸ். புரிச்சுதான்? இந்த ஸ்பேஸ் இப்படி தான் கணக்கு எடுத்து வரும். நீ சப்போஸ் இன்னொரு 2 டிவ் வச்சேன்னு வை, GHன்னு வச்சு வை, இங்கேயும் அதை ஆக்கிப்பை ஆயிடும். அதை தாண்டி போனேன்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு லிமிட்டடான ஒரு கண்டெய்னருக்குள்ளே நீ இவ்வளோ தான் வைக்க முடியும்னு இருக்கும். அது நீ உன்னோட வித் ஹைட்டு இந்த பிக்சல் கணக்கை வச்சு தான் இருக்கு. சப்போஸ் நீ இந்த வித் ஹைட்டை இங்கே நீ இன்க்ரீஸ் பண்ணியிருந்த அப்படின்னா அப்போ அது கூடையும் கூடலாம். GHIங்கிறது இங்கே வரலாம். அது உன்னோட வித் ஹைட்டு இங்கே நீ கொடுக்குறத பொறுத்து இருக்கு. இந்த 2 இடத்துல இவ்வளோதான் கான்செப்ட். சரியா? ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில்
4 கான்செப்ட் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் ரோ. அதை ரிவர்ஸ் பண்ணால் ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி காலமையும் ரிவர்ஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த ஃபுல் லைனையும் தான் ரிவர்ஸ் பண்ணுமே தவிர கண்டென்ட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணாது. அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். எனி வரிஸ்னா கேளுங்க, ஆர்எல்ஸ் ரைட்டா? தென் நவ் ஹியர் சிஎஸ்எஸ் மீடியா கோரி. நம்ம கான்செப்டுக்கு இங்கே வந்தாச்சு. நேற்றே சொன்னேன், மீடியா கோரிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு. பட் நம்ம அந்த மீடியா கோரியை நீங்கள் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தால் இதுக்கு போட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கன்னு நீ இதை ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போதில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பூட் ஸ்ட்ராப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே எல்லாம் பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக ரெடிமேடாக இருக்கிற ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் மட்டும் கால் பண்ணணும், ஃபங்க்ஷன் நடக்கும்னு. அவங்களே அதை ரெஸ்பான்சிவாக ரெடி பண்ணி தான் வச்சுப்பாங்க. ரெஸ்பான்சிவ்னா என்னன்னு நேற்று சொல்லியிருந்தேன், மறந்துடும். அப்போ மீடியா கோரியை வச்சு நீ ரெஸ்பான்சிவாக மேனுவலாக தான் ஸ்டைலுக்கு எழுதணும். சரியா? அதை தான் நேற்று நான் சொன்னேன். ஒரு இடத்துல 10 பிக்சல் மார்ஜின் டாப்னு கொடுத்துருக்க அப்படின்னா நீ மீடியா கோரியில் சைஸ் ஸ்க்ரீனோட டிவைஸ் சைஸ் சின்னதாகும் போது அந்த மார்ஜின் டாப் 5 நீ கொடுக்குற நிலமை வரணும். அப்போ நீ இங்கேயும் 10ன்னு எழுதணும், இந்த இடத்துலையும் 5 2 சைடாக நீ கோடு எழுதி ஆகணும். அந்த கான்செப்டை தான் இங்கே சொல்ல வருவாங்க. இது நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணணும் இல்லை. ஓகேவா? நான் முடிச்சுட்டு ஒரு தம்ஸ்அப் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இல்லைன்னா நான் திரும்பவும் நடத்துகிறேன். ஓகே. The media rule introduced in CSS made it possible to define different style rules for different media types. Different media typesனா என்ன? ஒவ்வொரு டிவைஸை தான் சொல்கிறாங்க. இப்போ என்னோட லேப் ஸ்க்ரீன் 12 inch 13 inch இருக்கும், உங்களோடது 15 16 இருக்கும். அப்போ என்னோடதை கம்பேர் பண்ணும்போது உங்களோட பிக் சைஸ், என்னோடது மீடியம் சைஸ். அதுக்கு கீழேயும் இருப்பாங்க சம்திங் 7 inches 8 inchesல இருக்கும், மினி டேப் மாதிரி. அப்போ ஒவ்வொரு ரேஞ்சில் சைஸ் மாறும்போது ஒரே லிங்கை உன்னோட வெப்சைட் 3 டிவைஸ்லையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி பிக்சல் அடி வாங்கிட்டு ஒரு மாதிரி எங்கேயோ டெக்ஸ்ட் வந்துட்டு எங்கேயோ வரக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. சரியா? So media queries can be used to check many things such as width and height of the viewport, orientation of the viewport and then resolution. The width and height of the viewport அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், பிக்சலை படிக்கும் போது நம்ம இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறதுனால பிக்சல்னு போடுவோம். பட் நீங்கள் சீரியஸாக ஒரு பெரிய வெப்சைட் எடுத்து பண்ணும்போது பிக்சல் யூஸ் பண்ணக்கூடாது, பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இது ரொம்ப முன்னாடி சொன்னது தான், நான் வந்த புதுசில். பட் ஜஸ்ட் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, இந்த தர்ஷனா ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். பிக்சலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த ரிசல்யூஷன் வருதுல, இதில் நம்ம டிவியில் ஃபோன்லலாம் வந்துட்டு 1080p பிக்சல்னு பார்ப்போம், 720 பிக்சல் எல்லாமே 480 வரை பார்ப்போம். நம்ம ஃபோன் எடுத்துட்டு 240 பிக்சலில் வச்சு ஏதோ யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்த்தா நல்லாவே இருக்காது. அதே 1080p போனால் நல்லா இருக்கும். கரெக்டு தானே? அதே 1080p கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் உன் டெஸ்க்டாப்லேயோ ஆர் சரி டிவிலையோ பார்க்கும்போது அதே பிக்சல் தான். அப்போ ஃபோனுக்கும் உன்னோட டிவிக்கும் என்ன வித்தியாசம்? இதுலும் 1080 பிக்சல், இதுலேயும் 1080 பிக்சல். நீ கேட்பேன் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்க்ரீனோட சைஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறியோ பிக்சல் எகிரிட்டே போகும். பிக்சல்னா என்னன்னா, ஒரு செகண்டில் ஒரு பிக்சல் ரேட்டிங் நடக்கணும். விச் இஸ் ஒரு பிக்சரை நீ கேப்சர் பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு அது பிக்சராக மாறணும். 4, 5, 6 பிக்சர் சேர தான் அது ஒரு வீடியோவாகவே கன்வெர்ட் ஆகும். புரியுங்களா? நம்ம இந்த ஃபோட்டோ அப்படி வேகமாக அந்த ஸ்லைடு மாதிரி மாற்றிட்டே இருந்தால், இப்படி ஃபோட்டோ வேகமாக ஸ்லைட் பண்ணிட்டே இருந்தால் ஒரு மாதிரி மாறும் தெரியுமா? ஒரு ஆக்ஷன் மூவ் ஆன மாதிரி. அப்படி தான் வீடியோவே நடக்கும். அப்போது நீ 1080pக்கு போகும்போது அது கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும். இதே நீ ரொம்ப பெரிய டிவி வச்சுருக்க அப்படின்னா 1080p நல்லா இருக்காது, 4K கேட்கும். இப்போ 8K வர வந்துட்டு, 8Kனா கிட்டத்தட்ட 4000 or 5000 பிக்சலுக்கு ஒரு செகண்டில் அந்த பிக்சல் ஏறும். அது அந்த டைமிங் ஸ்பீடு, அது வேறு கனெக்ஷன். நம்ம பார்க்குற வீடியோ சொல்யூஷனுக்கு அதே கணக்கு தான். நீங்கள் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் ஸ்க்ரீன் தான் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இது நான் சென்டராக வச்சுருக்கேன், கரெக்டாக? இது இன்னும் சென்டரான ஒரு ஹெட்டிங்காக இருக்குது. இதே ஓ லேப்பில் பார்த்தாலும் இது சென்டராக தான் இருக்கும். என் லேப்புக்கு சென்டராக இருந்துட்டு ஓ லேப்புக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த வித் அண்ட் ஹைட்டை கரெக்டான வியூ போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சலை யூஸ் பண்ணவே கூடாது. உனக்கு தெரியுமா, உன்னோட 16 inch என்னோட 16 inch ஸ்க்ரீனுக்கு இதுதான்ப்பா பிக்சல்னு அப்படி அப்ராக்சிமேட்டாக உன்னால் சொல்ல முடியாது, யாராலையுமே முடியாது.
அதனால தான் பிக்சலில் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ணும் போதே நான் அதில் கற்றுக்கிட்டது அதுதான். பிக்சலை யூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை மாட்டியிருக்கோம் நாங்களாம். அது ஒரு ரீசன் தான். சரியா? ஓகே ரைட். தென் ஓரியன்டேஷன் ஆஃப் த வியூ போர்ட் விச் இஸ் லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட். புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில வெப்சைட் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். அப்போ நீ போர்ட்ரேட்டாக மாற்றினீங்கன்னா உன் ஃபோனுக்கு போகும்போது உன்னோட வியூ வந்து ஆக்சசபிளாக க்ளீனாக இருக்கணும். ஒரு மாதிரி லேக் அடிச்சுக்கிட்டு பாதி எழுத்து தெரியாமல் அப்படி இருக்கக்கூடாது. அதையும் எங்கே பார்க்கணும்னா வியூ போர்ட்டில் தான் நீ பார்க்கணும். அதாவது விஹெச்ன்னு வாங்க, வியூ ஹைட்லேருந்து இந்த ரெசல்யூஷன் ஸ்டார்ட் ஆகி வரும். சிஎஸ்எஸ்ல நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? நம்ம எதாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்ல, அப்போ வந்து இன்செர்ட் ஆகும் அந்த வியூ ஹைட்டுங்கிறது. லாஸ்ட்டாக சொன்னால் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்னா என்ன? நான் அதே சொன்ன அந்த பிக்சலை கணக்கெடுத்து எழுதணும். அப்போது இந்த மீடியா கொரியில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 4 ரூல் வச்சாங்க மீடியா கொரிக்கு. ஃபஸ்ட்டு டிவி விச் இஸ் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன், நெக்ஸ்ட் லேப்டாப் ஸ்க்ரீன், தேர்டு டேப் ஸ்க்ரீன், ஃபோர்த்து ஃபோன். இந்த 4 டிவைஸ்லையும் காமனாக இருக்கிற பிக்சலை கணக்கெடுத்து இந்தெந்த பிக்சலுக்கு இது எழுதி விட்டா போதும், சிஎஸ்எஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சைஸில். சரியா? ஸோ அது எப்படின்னா அந்த ரெசல்யூஷன் ஒரு ஸ்லைடாக இருக்குது, பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா கொரியை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மீடியா கொரி கன்சிஸ்ட் ஆஃப் மீடியா டைப் அண்ட் கேன் கண்டெயின் ஒன் ஆர் மோர் மீடியா ஃபீச்சர்ஸ் விச் ரிசால்வ்ஸ் டு எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சின்டாக்ஸ் வந்து என்னன்னா இந்த அட்டுன்னு போட்டு மீடியான்னு எழுதி அதுக்கப்புறம் எல்லாம் எழுதுறது தான். இதை நீங்கள் இப்போ பார்க்காதீங்க, விச் இஸ் மீடியா ஃபீச்சர், மீடியா ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதாவது இதில் வித் ஹைட்டையும் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். இப்போதைக்கு உங்கள் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஹட் மீடியான்னு போட்டு கர்லி ப்ளஸஸ் ஓப்பன் பண்ணி சிஎஸ்எஸ் கோடை இங்கே எழுதணும், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. யா ஸோ ஓகே. மீடியா டைப்ஸில் வந்துட்டு 3 வேல்யூஸ் இருக்குது. ஆல், பிரிண்ட், ஸ்க்ரீன். ஓகேவா? மொத்தம் 3 டைப்பில் நான் அட்டு மீடியான்னு போட்டு நீ எழுதலாம். ஆல் அப்படின்னா எல்லா டிவைஸையும் கணக்கெடுத்துரும். ஓகேவா? பிரிண்ட் அப்படின்னா ஒரு செட்டைனான ஒரு இடத்துல மட்டும் இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு நீ சொல்லுவேன் உன் வெப்சைட்டில். இதுவுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும். பட் உன் மைண்ட் செட்டுக்கு நினச்சிக்கோ, ஒரு 10 பேஜ் நீ வெப்சைட்டாக பண்ணியிருக்க, அதில் ஒரு பேஜ் இந்த இடத்துல மட்டும்தான் வியூ ஆகணும் அப்படின்னு மாதிரி கான்செப்ட் வைக்கிறது. ஸ்க்ரீன் அப்படின்னா யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இந்த ஸ்க்ரீனும் ஆளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆல் டிவைசஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்க்ரீன் சொல்லும். அதே தான் அது ஆளும் அப்படி தான். சரி, அந்த 3 வேல்யூஸ் வச்சு இந்த 3 வேல்யூஸ் எங்கே போடுவேன் அப்படின்னா இந்த இடத்துல போடுவேன். மீடியா கொரின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்து எழுதுவேன். அது எக்ஸாம்பிள் வரும், நான் பார்க்குறேன். சரி, காமிக்கிறேன். ஓகே. காமன் மீடியா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஓரியன்டேஷன், மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட், மேக்ஸிமம் வித், மினிமம் வித். இது என்னப்பா, ஹைட்லேயே 3 டைப் வந்துடும். மேக்ஸிமம் 1, மினிமம் 1 ஹைட்டு. மேக்ஸிமம்னா தெரியும், மேக்ஸிமம் இருக்கிற ஹைட்டை சொல்லு. மினிமம்னா மினிமமாக இருக்கிற ஹைட்டு. அப்புறம் நார்மலாக இருக்கிறேன்னா நார்மலாக இருக்கிற நீ எப்பவும் எழுதுகிற சிஎஸ்எஸ் அதே மாதிரி தான் வித்துக்கும். ஓரியன்டேஷன் நான் சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டை மென்ஷன் பண்ணுறது. அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, அதை இப்படி ரிலாக்ஸ் பண்ணு. இப்போ இந்த மேக்ஸிமம் மினிமம் இந்த என்னங்கிற சொல்கிறேன். இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு 720 பிக்சல் கீழே விச் இஸ் உன்னோட டேப் சைஸுக்கு வரும்போது உன்னோட வெப்சைட் வந்து எங்கேயோ தடுமாறுது. லைக் தடுமாறுதுன்னா சென்டராக இருக்க வேண்டியதெல்லாம் லெஃப்டாக போகுது, ஒரு மாதிரி பிக்சல் எங்கேயோ நவுண்டு போகுதுன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சுட்டு. அப்போது மினிமமாக ஹைட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஹைட்டு மேக்ஸிமமாக அது விச் மீன்ஸ் 720 உனக்கு இந்த பிக்சல் வேலை காமிக்க அப்படின்னா நீ மினிமமாக 560 பிக்சல் இருந்து 720 பிக்சல் வர எனக்கு வந்து இந்த மெத்தடில் இந்த இடம் சென்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதில் நீ மினிமம் ஹைட் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். விச் இஸ் மினிமம் ஹைட் டென்ஸ் டு 560 பிக்சல், மேக்ஸிமம் ஹைட் டென்ஸ் டு 720 பிக்சல் மென்ஷன் பண்ணணும். வாயால் சொல்கிறதுனால புரியுமான்னு தெரியல. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வரும், நான் காமிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் லைன் போகிறேன், பார்க்கலாம். சரி, ஓகே. இது வீடியோ பாருங்கள். ஷ்ரிங்க் பண்ணுறாங்க, கலர் மாறுது, தெரியுதா? ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்கு, ரீசைஸ் த ப்ரௌசர் விண்டோ டு see the effect. The media query will only apply if the media type is screen and the viewport is 460 pixel wide or wider. உன்னோட சைஸ் வந்து 480 பிக்சலாக மாறும் போது அது பிங்காக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே மாறுது, க்ரீனாக இருக்குது. இப்போ 450 பிக்சல் வரும்போது 480 வரும்போது பிங்காக மாறிடும். இது எப்படி அப்படிங்கிறது அந்த கொரியில் பார்க்கலாம் நம்ம.
இப்போ பாடியில் H1 H1 அப்புறம் ஒரு பிடெக் அங்கே எழுதுனதை அப்படியே எழுதி வச்சுக்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் கிளாஸ்லாம் கூப்பிடல. நான் ஃபர்ஸ்டே பாடி எடுத்தோடனே பேக்ரவுண்ட் கலர் பிங்க்னு போட்டு முடிச்சிட்டேன். சரியா, பிங்க்னு போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மினி நீ ஓப்பன் பண்ணாலே பாடி வந்து பிங்காக தான் இருக்கணும். சரியா, பிங்காக தான் இருக்கும். பட் இந்த மீடியா ஸ்க்ரீன் போட்டு இந்த போட்டிருக்கான வேல்யூவை மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் விட் டென்ஸ் டு 480. 480க்கு மினிமமாக வந்துச்சு அப்படின்னா லைட் க்ரீனாக மாறுன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, விச் மீன்ஸ் அந்த 480க்கு கன்வெர்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இதை நீங்கள் இப்போ பார்க்கும்போது 480 என்ன, மினிமம் வித்னா என்ன உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். மினிமம் வித்னா இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது சொல்லியிருக்குன்னு தெரியும். பட் நான் இப்போ உங்களுக்கு இப்போவுமே நான் உடனே விஷுவலில் எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சரியா, இது அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ரெஸ்பான்சிவ் பேசிக்கில் நான் சொன்ன அந்த பிக்சல் மென்ஷன் வந்துருக்கு பாரு. ஸோ மொபைல் டிவைஸ் என்ன அப்படின்னா 319 பிக்சல் 480 பிக்சல். ஐபேட் எவ்வளோத்துக்கு வரும்னா 481 to 1200. லேப்டாப்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தெரியுதா, இதுலேயே வந்துட்டு 1080p வந்துட்டு டேப்லெட்ல. அப்போ லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயே போகும், விச் இஸ் 2K 4K அதெல்லாம் வந்துடும். 1080pலாம் தாண்டி 1600 பிக்சல் அதுக்கு மேலே போகிறதுலாம் என்ன டெஸ்க்டாப், விச் இஸ் டிவி ஸ்க்ரீன்ஸு டெஸ்க்டாப் எல்லாமே சொல்கிறப்ப. இதுதான் இந்த ரெஸ்பான்சிவோட பேசிக். சரியா, ரைட், நம்ம ஸ்டைலில் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ரெஸ்பான்சிவ் பேசிக்கோட கான்செப்ட் உங்களால் இது புரிஞ்சுக்க முடியுது, அந்த பிக்சல் கணக்கு இது ஓகேவா? மீடியா கொரி பற்றி இல்லை, இந்த ரெஸ்பான்சிவ் மொபைல் டிவைஸ்க்கு எப்படி பிக்சல் கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? எனிவன்? சூப்பர். சரி, இப்போ நம்ம அந்த கோடை இப்போ ஆன் பை லைனில் பண்ணலாம். பண்ணிவிட்டு அது என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். சரியா, நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் விஷுவலுக்கு. நான் ஃபோல்டரில் ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு நியூ ஃபைல் index.html எடுத்துக்கிறேன். இதில் நம்ம டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு மீடியா கொரி, ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸ் கான்செப்ட்ல தான் மீடியா கொரிலாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, ஃப்ளெக்ஸ்னு ஒன்று ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் மீடியா கொரி இந்த சைஸ் ஸ்ட்ரிங்க் ஆகிறதே அவங்க கண்டுபிடிச்சி எழுதுனாங்க. ரைட்டாக, அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் அந்த பாடிக்குள்ள என்ன எழுதுறேன் அப்படின்னா H1 H2 இருக்கட்டும், சின்னதாக மீடியா கொரி அண்ட் தென் ஒரு p tag which is ஏதாவது ஒரு some words இருக்கட்டுமே. சரி, இதை நம்ம இப்போ ஓப்பன் வித் லைவ் சர்வரில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த பிக்சலை எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி ஷ்ரிங்க் பண்ணாலும் பார்க்கலாம். சரியா, ஆனால் எனக்கு பிக்சலோட கணக்கு தெரியும்னா Ctrl+Shift+I விச் இஸ் ரைட் கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்பெக்ட் அமுக்கணும். ஓகேவா, அந்த இது வரும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தெரியுதா, இது டாகுல் டிவைஸ், இந்த இதுக்கு பேர் என்னன்னா ரெஸ்பான்சிவ் சைட் தான். இந்த இடத்துல டைமென்ஷன் ரெஸ்பான்சிவ், இதில் எல்லா ஃபோன் ஷேப்பும் வந்துடும். இப்போ ஃபோனில் பார்த்தா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அது தெரியுதா, iPhone XR, iPhone 14 Pro இதெல்லாம் வரும். பட் நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை. நம்ம இதை ரெஸ்பான்சிவ்னு வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ நான் அதை ஷ்ரிங்க் பண்ணுறேன் பாருங்க. உங்களுக்கு ரைட் இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, இந்த பிக்சலோட கணக்கு வரும். லைக் தெரியுதா, 950 பிக்சல் போக போக குறையுது பாரு. இப்போ நம்ம 720 பிக்சலுக்கு வருவோமா,
எஸ், கிட்டத்தட்ட அந்த 720 பிக்சலுக்கு வந்துட்டோம். சரியா, இதுதான் இந்த இதுங்கிறது வித்து ஃபர்ஸ்ட் மூவ் ஆன் ஆகுறது வித்து. சரியா, அப்போ இந்த இருக்கிற கிராஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும், விச் இஸ் கால்ட் ஹைட். இந்த ஹைட் 720 பிக்சல்ல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரியா, அதை தாண்டி நீ ரொம்ப யோசிக்க வேணாம் இதில் பொறுத்து. சரி, இப்போ நம்ம கோடை பார்க்கலாம். என்ன அந்த கோடில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவன் எடுத்திருக்கிற மாதிரியே நம்ம ஸ்டைலுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி பாடியை வந்து பேக்ரவுண்ட் கலர் பிங்க்னே வச்சுருவோம். சரியா, இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும், பிங்காக மாறிடும். நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிங் பண்ணியும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்காக தான் தெரியுது. கரெக்டாக இங்கே வர வந்திருக்கு 1280. என்னோட ஸ்க்ரீன் சைஸ் படி பார்த்தா எஸ், இதுதான் என்னோட ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ். ஓகேவா, கிட்டத்தட்ட என்னோடது 1003 கிட்ட வரும், 1300 வரும் என்னோட ஃபுல் ஸ்க்ரீன் சைஸை பார்த்தா. சரியா, வியூ வாட்ச் இல்லை, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சதில் எதுவும் தெரியாமலாம் இல்லைல்ல. சரி, தெரியாமல் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். நான் பிங்க்குன்னு வச்சுட்டேன். இப்போ நான் மீடியா கூட எழுதுறேன் பாரு, அட் மீடியா ஸ்க்ரீன் வந்துட்டு. ஓகேவா, இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், அண்ட் மினிமம் வித், அதான உங்களுக்கு இருந்தாங்க. எஸ், மினிமம் வித் வந்து 480 பிக்சலாக இருக்கணும் சொல்கிறேன். அதில் நீ வந்து டேகை மென்ஷன் பண்ணணும். என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறியா, இல்லைனா எதுவும் செலக்டரை யூஸ் பண்ண. பாடி வந்து பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், ஆக்வா மெரைனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா, நீ என்ன சொல்லியிருக்க அப்படின்னா மினிமமே வந்து 480லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ மினிமம் வித் என்ன 480. அப்போ இருக்கிறதுலே கம்மியான வித் என்னது 480 பிக்சல் தான். மினிமமாவே 480 பிக்சல்ல இருந்து எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா அக்வா மெரைன் தான் வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ பிங்க் அப்போ எப்போ தான் டிஸ்பிளே ஆகும்னா 480க்கு கீழே வரும் தெரியுமா, அப்போ தான் அந்த பிங்க் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாமா, தெரியுதா? இப்போ கரெக்டாக பாரு, நான் 480க்கு கீழே இருக்கேன், தெரியுதா? இப்போ நான் கொஞ்சம் 480 தாண்டுறேன், கிரேயா மாறிடும். சாரி, அந்த அக்வா மெரைனா பாரு, 477, தென் 479, 480, தெரியுதா? 479 வரை இருக்கு. 480 மாறணும்னா என்னாச்சு, நம்ம கலருக்கு வந்துட்டு. நான் மினிமமாவே என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் வித் எனக்கு என்னவா இருக்கணும்னா 480 பிக்சலாக தான் ஸ்டார்ட் ஆகும். மினிமம்னா எனக்கு இருக்கிறதுலே பிக்சல் கம்மியாக இருக்குது, இருக்கிறதுலே கம்மி என்ன 480. 480ல இருந்தே எனக்கு என்ன கலர் வேணுங்கிறத நீங்க சொல்லிட்டு அக்வா மெரைன். அப்போ சப்போஸ் நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்கன்னு வை, என்ன இருக்கு, இருக்கிறதுலே எனக்கு அதிகமாக இருக்கிற பிக்சல் வைஸ் பார்க்கும்போது என்ன இதுதான் வேணுங்கிறேன். அப்போ 480 தாண்டி ஒரு ஸ்டேஜ் வருது, 480 தாண்டின உடனே என்னவா மாறுது, பிங்கா மாறுது. ஏன், நம்ம இங்க ஸ்டைல் நார்மலா பிங்க்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம்னா என்ன, 0 பிக்சல்ல இருந்து 480 பிக்சல் வர அக்வா மெரைனா இருந்துக்கோ அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க. யார்கிட்ட, மீடியா கிட்ட. சரியா, அப்போ 0ல இருந்து இப்போ நம்மளுக்கு 150ல தான் பிக்சலே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அது 0ன்னு எடுத்துக்கோம். 0ல இருந்து 480 வர அக்வா மெரைனா இருக்கும். 480 தாண்டின உடனேயே நம்ம ஸ்டைலுக்கு வந்துடும். அப்போ உன்னோட ஃபோன் டிவைஸ்லாம் நீ கணக்கு, இந்த பிக்சலை கணக்கு பண்ணி பண்ணி நீ இப்படி தனியா மீடியா கோட் எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுதா? ஓகேவா? மினிமம் வித்து மினிமம் ஹைட் வச்சு இது ஜஸ்ட் நம்ம கலரை வச்சு சிம்பிளா பார்க்கும். பட் உள்ள நம்ம ஒர்க் பண்ண போனோம்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுக்கு எங்கெங்க எழுதனே தெரியாம கஷ்டப்படுவோம். சூப்பர், இது வர புரிஞ்சதே போதும். நீங்க இதை மைண்ட் செட்ல மட்டும் வச்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகி போக மாட்டீங்க. நம்ம நேரம் இது 2 to 3 டேஸ் கழிச்சு நம்ம இது பூட் ஸ்டாப் பார்ப்போம். அதுல ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நான் இப்பவுமே அட் லைன்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு பூட் ஸ்டாப் பத்தி.
கொஞ்சம் அது லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. சாரி, இதுல இருக்கா? ஓகே. இப்போ நீங்க பார்க்குற இது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா, இது ஆட் கார்டு. இது பே பண்ணி நான் அது வாங்கணும். சரியா? இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு வெப்சைட். இப்போ இத பார்க்கலாமே. யா. இப்போ இது ஃபுல்லாவே ஒரு வெப்சைட், சரியா? யாரோ நீங்க பண்ண ஒருத்தர் வெப்சைட் மாரி. தெரியுதா? எல்லாமே ஹேண்டில் ஆகுதா? இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சிஎஸ்எஸ்ஸா இன்பில்டா இருக்கும். இது ஹோல் வெப்சைட்டே நீ வந்து காப்பி பண்ணி எடுத்து போடலாம். இப்போ நான் அதை ஸ்ட்ரிங் பண்றேன் பாரு. எவ்வளோ அழகா மாறிட்டு பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா பத்தியா? எவ்வளவு தூரம் ஸ்ட்ரிங் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த சைடு பார் வந்து மறைஞ்சிரும் பாரு. ஆட்டோமேட்டிக்கா நான் ஸ்ட்ரிங் பண்ண மறைஞ்சிட்டா இவ்வளவுதான். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன் பாரு. இப்போ நான் ஃபோனுக்கு வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்ஆர் வைக்கேன். ஃபோனுக்கு நீ இப்படி தான் பார்ப்ப. தெரியுதா? என்னால் ஜூம் அவுட் பண்ண முடியல. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க. தெரியுதா? ஃபோனுக்கு பார்க்குற மாதிரியே இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ். எப்படி வச்சாலும் உன்னோட ஸ்க்ரீனுக்கு மாறுது பத்தியா? இதுதான் இதுதான் அந்த ப்ரொசீஜர். இவங்க இந்த பூட் ஸ்டாப்பை இவங்கெல்லாம் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, பூட் ஸ்டாப்ல அந்த கிளாஸை கால் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த கிளாஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனி செஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? மீடியா கோரி அண்டர்ஸ்டாண்டா? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப்ல. எனி வரிஸ் இருக்கா? ஓகே, சூப்பர். ஆல் ரைட். ஓகேவா? இது நடத்த இருக்கா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃப்ளெக்ஸில் வந்து இந்த காலம் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தியா? அதை அப்படியே ஒரு ரீகால் மாதிரி வச்சிடும். சரியா? நம்ம இந்த ஃப்ளெக்ஸில் பார்த்த இந்த கோடு இருக்குல்ல, இதை அப்படியே வேணாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துரும் இதுலேயே. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். சரியா? அப்புறம் ஏன் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பார்க்கல அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு என்ன அர்த்தம்? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நீ கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரியா? இப்போ நம்ம இங்கே டிவ்வை ஜென்ரேட் பண்ணலாம். அந்த டிவ்வுக்குள்ள ஒரு 6 டிவ் which is A B C D E F. B, ஓகேவா? and then C and then D and then E and then F. சரி, எப்போ இதுக்கு வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு ஐடி வைக்கிறேன் which is called main. அவங்கள மாதிரியே தான் பண்ணுறோம். ஸ்டைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஐடியை கால் பண்ணிக்கிறேன் which is main. விட்த் வந்துட்டு ஒரு 400 பிக்சல். அவங்க 400 தானே வச்சாங்க. ஹைட்டும் அதே 400 பிக்சல். நம்ம பார்டர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாகவே கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 பிக்சல் சாலிட். ஹேஷ்டேக் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம். யா, இங்கே வந்திருக்கு அழகா ஒரு பாக்ஸ் 400 பிக்சலுக்கு ஜெட்டி டைப். சரியா? பட் ஏபியை பாருங்க தனித்தனியாக இருக்கு. இப்போ அந்த தனித்தனியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, அதே ஹேஷ்டேக் மெயின் ஸ்பேஸ் டிவ்னா என்ன எடுத்துக்கோ, இந்த மெயினில் இருக்கிற எல்லாருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற டிவ் எல்லாரையும் சேர்த்து எடுத்துக்கும். எடுத்ததில் நான் சேர்த்து என்ன சொல்கிறேன்னா, வித் வந்துட்டு ஒரு 60 பிக்சல், ஹைட் வந்துட்டு அதே மாதிரி ஒரு 60 பிக்சல். ரெண்டும் சொல்லிட்டேன். அது 60 பிக்சலுக்கு ஸ்பேஸ் அலாக்கேட் ஆயிருக்கு. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா? அலாக்கேட் ஆயிட்டு நம்ம கலர் வேணும்காண்டி இங்கே கொடுக்குறோம். ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர். அவங்க என்னென்னமோலாம் வச்சாங்க, எனக்கு அதில் ஞாபகம் இருக்குது குரல் ஒன்று, அடுத்து லைட் கிரே, அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. மிச்சது நம்ம கலரை கொடுத்துக்கலாம்.
கலர் கிரீன். இந்த கலரை மாத்திடுவோமே, நம்ம டிம்மா தெரியுது. ஆலிவ். ரைட்டு. அடுத்த ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலரில் கொடுக்கும். ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக கலர் வச்சுருக்கீங்க பாருங்க. சரி, ஓரளவுக்கு இங்கே கலரை நம்ம கொடுத்துட்டோம். கரெக்டா? இப்போ இந்த மெயின்லேயே வந்துட்டு நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போச்சுன்னா ரோக்கு போயிட்டு தெரியுதா? இது ரோ ஃபார்மெட்டில் போயிருக்கு. நம்ம என்ன வித்தை இன்னும் கொஞ்சம் கூட்டிடுவோமா, ஒரு 500 பிக்சலுக்கு இன்னும் கொஞ்சம். ரைட். ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுச்சு? ரோக்கு போயிட்டு. அதில் என்ன சொல்லிடுச்சு? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டிஃபால்ட் வந்து ரோ. இதை நான் அழிச்சோடனே என்ன ஆகிட்டு நார்மலாக கீழே வந்துட்டு. ஓகேவா? அப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு போடணும்னு அவசியமே இல்லை, அது ரோவில் தான் இருக்கு. பட் இன்கேஸ் நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் போட்டு ரோ ரிவர்ஸ்ன்னு போட்டேன்னா இந்த ஸ்பேஸிங் கணக்கெடுத்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். FEDCBA. ஓகேவா? அப்போ நான் காலமாக எடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி போகும். வெறும் காலமாக போட்டேன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரியே வந்துடும். இவ்வளோதான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். அண்டர்ஸ்டாண்டபிளா? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஃப்ளெக்ஸ் வந்து எப்படி கையாண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? ஒர்த்து தானே? எதுவும் கொரிஸ் இருக்கா? சூப்பர். ரைட். அந்த இன்லைன், பிளாக்கு, பொசிஷன், டேபிள், இந்த 4 லேயர் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதில். அது கண்டிப்பாக நம்ம வரப்போகிற ப்ராஜெக்டில் பார்த்துருவோம். அதை சொல்லாமல் விட மாட்டோம். பிகாஸ் ஃப்ளெக்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. சரியா? பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கிரிட்டில் மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மண்டே ஆர்எல்ஸ் டியூஸ்டேல நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரைட், ஆல் ரைட், செஷன் இஸ் ஓவர். எனி டவுட்ஸ்னால் கேட்கலாம்.